எதுக்குமா என்கிட்ட ப்ளீஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க? என் உயிரையே திருப்பி கொடுத்துருக்க. நீ சொன்னா நான் கேட்க மாட்டேங்க. மடிந்திரா, நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்க மாமா. நான் கண்ணு முழிச்ச உடனே உன்னை பார்த்ததும் எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சுமா. இப்ப கூட நான் அதைத்தான் யோசிச்சுட்டு இருந்தேன். மடி, நான் மனசார சொல்றேன், உனக்கு எந்த குறையும் வராது. நீ நல்லா இருப்பம்மா, நல்லா இருப்ப. என்ன மாமா, ஏன் திடீர்னு இவ்ளோ சென்டிமெண்ட் ஆயிட்டீங்க? ஒன்னும் இல்லம்மா. நீங்க படுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. படுத்துக்கோங்க மாமா. சரிம்மா, நான் படுத்துக்கிறேன். ஏதாச்சும் வேணும்னா கேளுங்க. சரிம்மா, போயிட்டு வா. என்ன நடந்திருக்கும்? மாமா தெளிவா சொல்றாரு மயக்கம் வரலன்னு. அப்புறம் எப்படி அங்க படி தடுக்கிருக்கும்? சான்ஸே இல்லையே. என்னன்னு போய் பாப்போம். சந்தேகப்பட்டது சரிதான். யாரோ வேணும்னே பண்ணிருக்காங்க. இந்த வீட்டுல இப்படியெல்லாம் கொடூரமா யோசிக்க ரெண்டே பேர் தான் இருக்காங்க. ராகினியத்த ரியாக்ஷனை பார்த்தா அவங்களா இருக்காது. ஏன்னா மாமா விழுந்தப்போ அவங்களும் டென்ஷனா தான் இருந்தாங்க. அப்போ அவளாதான் இருக்கணும். என்ன பண்ற? நான் பண்ணல. எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி கேவலமான வேலையை நீ பண்ணிருப்ப. ஏய் வலிக்குதுன்றா, விடு. நான் எதுவும் பண்ணல. என்னது? நீ ஒண்ணும் பண்ணலையா? ஒண்ணும் பண்ணலையா? விடு. மனுஷன் ஜென்ம மாடு நீ எல்லாம். உன் சுயநலத்துக்காக வீட்டுல இருக்கிற பெரியவர்னு கூட பார்க்காம அப்புறம் உயிர் கூட போய் விளையாடிட்டு இருக்க. உன்னை சும்மா விட போறது இல்ல. உன்னை புடிச்சு கொல்ல போற பாரு. ஏய் விடு, விடு. என் அக்கா காவியாக்கு தாலி பெருக்கி போட்டா உனக்கு என்னடி பிரச்சனை? உனக்கு எரியுதா? இதை நிறுத்துறதுக்காக நீ என்ன வேணா செய்வியா? இந்த வீட்டுல அவரை சம்பாதிக்கிறத தானே எல்லாரும் மூக்கு பிடிக்க சாப்பிடுறீங்க. உனக்கு உனக்கு கொஞ்சம் கூட நன்றிங்கிறதே இல்லையா? எவ்வளவு நல்ல மனுஷன் அவரு. நம்ம எல்லாருக்கும் அப்பா மாதிரி. அவ்வளவு அக்கறையா அவர்தான் எல்லாரையும் பாத்துக்கிறாரு. அவரு உயிரை கேவலமா எடுக்க பாக்குற.
ஏய் இந்த பாரு, உன்னை பாவம் பார்த்தலாம் இப்ப நான் விடல. இந்த வீட்ல கொலை விழுந்துட கூடாதுங்கிறதுக்காக தான் நான் விடுறேன். இனிமே மண்டை மேல இருக்கிற கொண்டை தெரியற மாதிரி சிலுமிஷ் ஏதாவது பண்ண, இவ்வளவுதான் உனக்கு. டைரக்டா டிக்கெட் போட்டு மேல அனுப்பிடுவேன். ஆன பாரு, வந்துட்டான். அம்மா என்ன இப்படி தூங்கிட்டா? ஐயோ இப்படி சாவு பயத்தை காட்டிட்டாலே. அம்மா ஏய் எந்திரி. நீங்களா? கை கொடுங்க. எந்திரி. என்ன எதுக்கு அடிக்கிறீங்க? அவதான் இப்ப உயிரை எடுத்தா. நீங்க என்னடா அடிக்கிறீங்க? அம்மா நல்லா அவஸ்தைப்படுறேன். உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். என்ன நீங்க? இது கவலை பரவாயில்ல போல இருக்கு. இப்படி சப்புன்னு அரைஞ்சிட்டீங்க. பின் என்னடி எரும மாதிரி வளர்ந்திருக்கியே, கொஞ்சமாவது புத்தியில எதுவுமே கிடையாதா உனக்கு? காவியாவை நீ எதுவும் செய்யாதன்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்லிருக்க, கேட்க மாட்டியா நீ? ஏண்டி உனக்கு காவியா மேல உள்ள ஆத்திரத்துக்கு மாமாவோட உயிரை எடுக்க போவியா நீ? கொலை பண்ணிடுவ உன்ன. கொஞ்சம் விட்டு இருந்தா கொலை கேஸ்ல மாட்டிருப்படி. ஐயோ, நான் மாமாவை கொல்ல நினைச்சல, எதுவும் பண்ணல. சும்மா அவர் ஏதோ கீழே விழுந்துருவாரு, ஏதோ கை கால் உடையும் அபசகுணன்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷன் நிறுத்திடுவாங்கன்னு நினைச்சேன். சும்மா இப்படி பேச்சு மூச்சு இல்லாம ஆவார்னு நினைக்கவே இல்ல. உனக்கு மண்டையில கொஞ்சமாவது அறிவுங்கிறது ஒண்ணு இருந்தாதானே ஹேமா? அந்த இந்திரா சாமியாரு சாப்பாடு ரோஷினிய குழப்பறதுன்னு அக்கா கிட்ட எல்லா விஷயத்திலயும் அவ ஹை ஸ்கோர் பண்ணி வச்சிருக்கா. எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு டைவர்ஸ் பேப்பர்ல அவளை சைன் பண்ண வைக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். என்னடி பண்ணிருக்க? என்ன பண்ணி வச்சிருக்க? என்ன பண்ணிருக்கன்னு தெரியுதா ஹேமா உனக்கு? உன்னெல்லாம் இருங்க, என்னதுக்கு அடிக்கிறீங்க? அந்த காவியாவை பழி வாங்கணும் தான் செஞ்சேன். அததான் செய்யாத நான் உன்னை சொன்னேன். இன்னைக்கு என்னாச்சு? மாமாவை அந்த இந்திரா காப்பாத்தி மறுபடியும் ஸ்கோர் பண்ணிருக்கா. அக்கா தாலிய காப்பாத்தி குடுத்துட்டான்னு சொல்லிட்டு அந்த இந்திராவை கையெடுத்து கும்பிடாத குறையா வந்து பாத்துட்டு நிக்கிறா. மறுபடியும் ஸ்கோர் பண்ணிட்டா பார்த்தல? இப்ப சந்தோஷமா ஹேமா உனக்கு? இப்ப சந்தோஷம் தான் உனக்கு? ஐயோ வலிக்குது. நீங்க வேற. ஹேமா, ஆக்சுவலி நான் உன்னை கொன்னு போட்டிருக்கணும். அப்பதான் என்னோட கோபம் அடங்கி இருக்கும். உன்னை உயிரோட விட்டு வச்சா இன்னும் 4-5 நாள் இப்படிதான் முட்டாள்தனமா ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்ப நீ. அவ என்னமோ பெரிய ஹீரோயின் மாதிரி ஸ்கோர் பண்ணிட்டு போவாளா? எவ்வளவு கஷ்டப்பட்டு என் அக்காவையும் அவளையும் நான் பிரிச்சிருப்பேன். இப்படி இப்படி பண்ணி வச்சிருக்கியே முண்டு, உனக்கு அறிவு இருக்கா? அறிவு இருக்கா? ஐயோ அடிக்காதீங்க, சும்மா. இங்க பாரு, வாய் மூடு. இன்னொரு முறை சாப்பிடுறதுக்கு மட்டும்தான் உனக்கு இந்த வாய் யூஸ் ஆகணும். இங்க பார், இதுக்கு மேல நானே சிந்திச்சேன் யோசிச்சேன்னு ஏதாவது கோக்குமாக்கு வேலை பண்ண நானே உன்னை இந்த வீட்டு விட்டு துரத்திடுவேன். எனக்கு தெரியாம ஒரு சின்ன விஷயம் கூட நீ இனிமேல் செய்யக்கூடாது. ஒழுங்கு மரியாதையா இருக்கணும், புரியுதா? புரியுதான்னு கேட்டேன். சரி, நான் எதுவும் பேசல. அந்த பயம் இருக்கட்டும். எப்படியோ போ, கடுப்ப கிளப்பிட்டு இருக்க. ஏங்க, இந்த கோயம்புத்தூர்ல ஸ்டாக் லிஸ்ட் அப்படியே இருக்கு பெண்டிங்ல. கதிர் கிட்ட சொல்லி என்னன்னு பார்க்க சொல்லுங்க. சரிம்மா, நான் பார்க்க சொல்றேன். நாங்க தான் வந்துட்டு இருக்கேன். இதோ கிளம்பிட்டேன். ஒரு 10 மினிட்ஸ்ல நான் வந்துடுறேன். ஏ கௌதம், கௌதம்,
கௌதம் என்னாச்சு கௌதம்? கௌதம் டேய், கௌதம் என்னடா ஆச்சு? கௌதம் 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 என்ன பார்த்து வரக்கூடாதா? பார்த்து என்ன ஐயோ, கௌதம்? கௌதம் என்னடா? மாமா ரத்தம் வருது. கௌதம் டேய், பாத்து. பாத்து இறங்கி வாடா. பாத்து வாடா. பாத்து வா. என்ன தம்பி நீங்க? என்ன கௌதம் நீ மெதுவா வா. என்னடா? பாத்து. எவ்வளவு ரத்தம் பாரு. காட்டு. பாத்து வர மாட்டேன். டேய் கௌதம், ஏய். என்னடா? கால்ல பாரு. எவ்வளவு ரத்தம் வடியுதுன்னு. அக்கா ஐஸ் வாட்டரும் ஒரு துணியும் எடுத்துட்டு வாங்க. சரி இது எடுத்துட்டு வரேன். டேய் என்ன இப்படி கௌதம், ஆயிடுச்சு? என்னடா ஆச்சு? என்னப்பா? கௌதம் கௌதம், ஒண்ணும் இல்ல கௌதம், கொஞ்சம் பொறுத்துக்கோ. கொஞ்சம் பொறுத்துக்கோப்பா. கொஞ்சம் பொறுத்துக்கடா. டேய் பேண்டேஜ் அதுல இருக்கா பாரு. பாக்குறேன்ப்பா. அப்பா பேண்ட் கௌதம், என்னடா? ரொம்ப வலிக்குதா? நீ வாடா, ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு வந்துடலாம். வாடா கௌதம். இல்லம்மா, அதெல்லாம் வேணாமா. ஒண்ணும் இல்லம்மா. படியில போன் பேசிக்கிட்டே இறங்கினல, கவனிக்காம இடிச்சுக்கிட்டேன்ப்பா. ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா. ஏண்டா போன் பேசிட்டே வந்தா இப்படிதான் இடிச்சுக்குவியா? சின்ன பசங்கங்கிறது சரியா தானே இருக்கு. கௌதம் ஆர் யூ ஓகே? கதிர் உடனே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போ கௌதம். அதெல்லாம் எதுவும் தேவையில்ல. நல்லா ட்ரீட் பண்ணி ட்ரெஸ்ஸிங் பண்ணியாச்சு. பிளட் ஃப்ளோவும் கொஞ்சம் நின்று இருக்கு இப்போ. கௌதம் காலை மட்டும் இதே பொசிஷன்ல வச்சு உட்காந்துக்கோ. நீ வா, வந்து சோஃபால உட்காரு வா. இந்திரா வா பாத்து. கௌதம், மெதுவா எந்திரி. கௌதம் பாத்துடா. பாத்து, படிங்கப்பா. பொறுமையா பாத்து பாத்து வா. பாத்து கௌதம். பாத்து. மெதுவா ஏய் பாத்து உட்கார்றா. உட்காருப்பா. பாத்து கௌதம். ரொம்ப வலிக்குதா கௌதம்? சரியாயிடும்பா. கௌதம் கொஞ்ச நேரம் இப்படியே கால் அசைக்காம வச்சுக்கிறியா? கௌதம்
கௌதம் ரொம்ப வலிக்குதா? ரொம்ப வலிக்கும்ல? இல்ல இல்ல சரி, அ, இங்க வேணா உன் கால் கிட்ட ஒரு பில்லை வைக்கட்டுமா? வேணாம் வேணாம், அதெல்லாம் வேணாம். இப்ப பெட்டரா தான் ஃபீல் பண்றேன். விடு மகேந்திரா, சின்ன அடி தானே, நீ எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ற? எல்லாம் சரியாயிடும். இல்ல மாமா, இடிச்ச ஃபோர்ஸ்ல நிறைய பிளட் போயிருக்கு. ரொம்ப வலிச்சிருக்கோம்ல? ஏய், அது எல்லாருக்கும் தெரியும். பேண்டேட் போட்டு விட்டுருக்க வேண்டியதானே? அதுக்கு எதுக்கு புடவை கழிச்சு அசிங்கமா கட்டெல்லாம் போட்டு விட்டுருக்க? ஏய் இல்ல, பேண்டேடை விட இது நல்ல காத்தோட்டமா இருக்கும், நல்லதுதான். இப்ப எப்படிப்பா இருக்கு? பரவாயில்ல, ஒண்ணும் இல்லம்மா. நீ ஏதாவது சாப்பிடுறியாப்பா? அம்மா வேணாம்மா. ஜூஸ் ஆவது குடி. டேய் கௌதம், சுபா, சாப்பிடுறா. கௌதம்க்கு ஜூஸ் போட்டு கொண்டு வா. கொண்டு வரேன். கௌதம், ரொம்ப வலிக்குதா? சரியாயிரும். வணக்கம் மணிபாரதி சார், எப்படி இருக்கீங்க? ஃபோன் பேசிட்டு வந்தேன். ஒன்றும் இல்லை சார், பேமெண்ட் இன்னும் பெண்டிங்காகவே இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்றியா? நான் போய் பில்லோ எடுத்துட்டு வரேன். இல்ல இல்ல வேண்டாம் இந்திரா. இரு, நான் எடுத்துட்டு வரேன். எதுவுமே நடக்காத மாதிரி உட்கார்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கியாக்கா? ஆ, அக்கா ஆ, குடு, நான் ஹெல்ப் பண்றேன். பரவாயில்லடி, அவ்வளவுதான், முடிஞ்சது. நீ எதுக்கு இவ்ளோ கஷ்டப்படணும்? அதான் உனக்கு 4 மருமக வீட்டுல இருக்காங்களேக்கா, அவங்க கிட்ட சொன்னா எடுத்து வைக்க மாட்டாங்களா? என்ன 4 மருமகளுங்களா? இதோ பாருடி, எனக்கு 3 மருமகளுங்க தான் இருக்காங்க. இந்திராவை நான் என்னைக்கும் மருமகளா நினைச்சதே இல்ல. நீ தான் அப்படி சொல்லிட்டு இருக்க, ஆனா இங்க நடக்கிறதே வேற. இதோ பாரு, என்ன மீறி இங்க ஒன்னும் நடக்கல. இங்க நான் நினைக்கிறது தான் நடக்கும். அதான் பார்த்தனே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு. என்ன நடந்துச்சு? என்னக்கா தெரியாத மாதிரி கேக்குற? கௌதமோட கால்ல இடிச்சு ரத்தம் வந்தப்ப என்னாச்சு? எப்படி பதறி போய் ஓடி வந்த? ஆமாண்டி, எனக்கு மாமா இன்னும் படிக்கட்டுல விழுந்ததே பதட்டமா இருக்கு. கௌதம் இடிச்சுக்கிட்டு அவன் கத்துனதும் நான் நடுங்கி போயிட்டேன் தெரியுமா? நானும் அப்படிதான்க்கா ஓடி வந்தேன். ஆனா அந்த இந்திரா நடுவுல வந்து என்ன செஞ்சான்னு பார்த்தல்ல? நல்ல வேலைடி, அவ வந்த உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் செஞ்சா, ரத்தம் நின்னு போச்சு. அக்கா, நீ எல்லாத்தையும் அப்படியே நம்புறக்கா? கௌதம் கத்துறப்ப நம்ம அத்தனை பேரும் ஓடி வந்தோம்ல, அதுக்குள்ள அவளுக்கு தான் என்னமோ பாசம் வந்த மாதிரி என்னமா நடிச்சா. ஐயோ சாமி! ஏய், அதுல என்னடி நடிப்பு இருக்கு? பக்கத்துல இருந்தா ஓடி வந்தா, அவ்வளவுதானே? ஐயோ அக்கா, நீ அப்பாவிக்கா, அதனாலதான் எல்லாரும் உன்னை ஈஸியா ஏமாத்துறாங்க. அவ ஓடி வந்து அப்படியே பதறி உதவி செஞ்சதுல அப்படியே கௌதம் பாசமா பார்த்தானே, அத நீ கவனிக்கலையா? நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? பாசமா பார்த்தாங்க, பாவமா பார்த்தாங்கன்னு. ஐயோ அக்கா, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு அவளை யாரு என்னன்னு புரிய வச்ச எல்லாருக்கும். லாயரை வச்சு கையெழுத்தெல்லாம் வாங்கினியே, ஆனா இப்ப பாரு, அப்படியே கௌதமா ஒட்டி உரசி டைவர்ஸ வாபஸ் வாங்கலான்னு கணக்கு போட்டுட்டு இருக்கா. உனக்கு அது தெரியலையாக்கா?
அப்படியா சொல்ற? இந்திராவுக்கு அப்படி ஒரு பிளான் இருக்குன்னு சொல்ல வரியா? கண்டிப்பா அந்த பிளான் இருக்குக்கா. அவளை பத்தி நமக்கு தெரியாதா? எப்படியாச்சும் கௌதம கவர் பண்ணி டைவர்ஸ வேண்டான்னு சொல்ல வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கா. அதுக்கு நம்ம யோசிக்க விடக்கூடாதுக்கா. அப்புறம் உனக்கு 4வது மருமக அவதான் பாத்துக்கோ. ஏய் சீ, இங்க பார், அது நீ மறுபடியும் மறுபடியும் சொல்லாத, எனக்கு கோவம் வரும். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேனோ அதுதான் இங்க நடக்கும். அப்படியெல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பே இல்ல. அக்கா, இத அக்கறன்னு நினைச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல எச்சரிக்கையா சொல்றேன்னு நினைச்சாலும் சரி, நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ப்ளீஸ்க்கா, நான் எதுக்கு சொல்றேன்னு உனக்கு புரியுதுல்ல? ஏய் சும்மா நிறுத்தடி. எனக்கு எல்லார பத்தியும் தெரியும். கௌதம்க்கு நான் சொல்றது மட்டும்தான் முக்கியம். அவன் என் பேச்ச மீறவே மாட்டான். இத பாருடி, காவியாவுக்கு துணையா இருந்துட்டு போகட்டுமேனு தான் அந்த இந்திராவை இங்க தங்கவே விட்டுருக்கேன். அத முதல்ல நீ புரிஞ்சுக்க. அவன் என்ன காவியாக்கு துணையாவா இருக்கா? இங்க எப்ப பார்த்தாலும் கௌதம் கூட ஒட்டி உரசிட்டு தானே இருக்கா. முதல்ல அவளை வீட்டை விட்டு அனுப்பு, இல்ல அட்லீஸ்ட் ஹாஸ்டலுக்காவது அனுப்புக்கா.